தாடண்டர் நகர் பகுதி சென்னையின் இதயம் போன்ற பகுதியில் அமைந்திருக்கிற பகுதி என்பதையும் கடந்து தமிழகத்தின் இதயமான தலைமைச் செயலகம், தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுகிற ஒட்டுமொத்த பணியாளர்களையும் உள்ளடக்கியிருக்கிற பகுதி தாடண்டர் நகர் பகுதி. தலைமைச் செயலகத்தின் இயக்கமே தாடண்டர் நகர் என்கின்ற வகையில் இன்றைக்கு தாடண்டர் நகர் பகுதியில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அலுவலர்கள் அனைவருமே இங்கே குடியிருப்பது என்பது சைதாப்பேட்டைக்கு பெருமை. அந்த வகையில் இந்த குடியிருப்பை பொறுத்தவரை இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த குடியிருப்புதாரர்கள் என்றைக்குமே அவருடைய தேவைகளை பெரிய அளவில் கேட்டு பெறுவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. காரணம், அரசு செய்கிற நடவடிக்கைகளுக்கு தாங்கள் எப்போதுமே 100% உடன்பட்டவர்களாய் இருக்கின்ற காரணத்தினால் அரசுக்கு எந்த விதமான நெருக்கடியும் அவர்கள் எந்த காலத்திலும் தந்ததில்லை. பொதுப்பணித்துறை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற, வீட்டு வசதித்துறை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த குப்பை அள்ளும் பணியினை மாநகராட்சி நிர்வாகம் செய்யும் போதுதான் மாநகராட்சி என்றாலே குப்பையை அள்ளுவதில் கைத்தேர்ந்த நிர்வாகம் என்று பெயர் பெற்றது. எனவே மாநகராட்சி ஏற்கனவே இங்கே சொன்னதைப் போல ஒரு 5300 மெட்ரிக் டன் குப்பையை கையாளும் திறன் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் மற்ற துறைகள் குப்பையை எடுத்து கொண்டு போய் கொட்டுவதில் அல்லது குப்பையை செக்ரிகேட் செய்வதில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. இது மாநகராட்சியே செய்யும் போது அதில் பெரிய அளவிலான வெற்றியை காண முடியும் என்கின்ற வகையில் இந்த கருத்துக்களை சங்க நிர்வாகிகள் எடுத்துச் சொன்னார்கள். உடனடியாக நான் இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த வட்டத்திலிருந்து இந்த பிரதிநிதிகள் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியாயமான கோரிக்கை. இது நாள் வரை நாமே கூட அதை கவனிக்கவில்லை. அவருடைய சிந்தனையில் இது உதித்திருக்கிறது. குப்பையை மாநகராட்சி எடுப்பதால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர்களுக்கு இதில் கூடுதல் சுமை இல்லை. கடலில் கிடைத்த பெருங்காயம் போலதான் மாநகராட்சிக்கு. ஆனால் பொதுப்பணித்துறைக்கு இது பெரிய சுமையாக இருக்கிறது. வீட்டு வசதி துறைக்கும் பெரிய சுமையாக இருக்கிறது. எனவே இந்த சுமையை மாநகராட்சிக்கே தந்தால் அவர்கள் தாங்குவார்கள் என்று நண்பர் மகேஷ் அவர்கள் சொன்னவுடன் அவரும் மறுப்பேதும் சொல்லாமல் உடனடியாக ஆணையரிடத்திலும் என்னை பேச சொன்னார். ஆணையரிடத்திலும் பேசி இன்றைக்கு அதற்கான தீர்வு காணப்பட்டு ஒரு கார்த்திகேயன் நீங்க சொன்னாரே, ஒரு 70 ஆண்டு கால பொதுப்பணித்துறையின் வரலாற்றில் தாடண்டர் நகருக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான விடியல் கிடைத்திருக்கிறது. இதற்கு முதலில் கோரிக்கை வைத்தவர்களுக்கு நன்றி. கோரிக்கை வைத்ததை செய்வமெடுத்து நான் என்னதான் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்று சொன்னாலும் கூட அங்கே இருந்து அதை ஹேண்டில் செய்வது என்பது நண்பர் மகேஷ் அவர்களுடைய அற்புதமான அந்த திறமையான பணியின் காரணமாக இதுவும் நடைபெற்றிருக்கிறது. எனவே நண்பர் மகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 கோரிக்கையை மட்டும்தான் வைத்தார்கள். ஒன்று இது. இன்னொரு கோரிக்கை தான் நண்பர் மகேஷ் சொன்னதை போல இந்த பகுதிக்கு குடிநீர் வசதி வேண்டும் என்பது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இங்கே 89ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய நினைவில் வாழும் R.S. ஸ்ரீதர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இங்கே குடியிருப்பிலே தான் குடியிருந்தார். சைதை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு R.S. ஸ்ரீதர் 2 ஆண்டு காலம் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போதெல்லாம் கூட யாரும் இங்கே குடிநீர் வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததே இல்லை. காரணம், போர் வாட்டர் அவங்களுக்கு போதுங்கிற மாதிரி இருந்தது. குடிநீர்னா வெளியிலிருந்து லாரியில வந்து சம்புல ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த தண்ணியே போதுமான அளவுக்கு இருந்தது. அதனால இந்த பிரதான குடிநீர் குழாய்கள் சாலையில் பதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கும் தோன்றவில்லை. சங்க நிர்வாகிகள் தான் சொன்னார்கள், இதை வந்து பொதுப்பணித்துறை நிர்வகித்தாலும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை 5,34 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தினால் அவர்கள் குடிநீர் வாரியம் இந்த பணியை எடுத்து செய்வார்கள். எனவே இந்த 5,34 லட்சம் ரூபாய் அரசுக்கு செலுத்துவதற்கு அரசாணை வெளியிட வேண்டும், அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் உடனடியாக பொதுப்பணித்துறையின் செயலாளர், அந்த குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் போன்றவர்களிடத்தில் எடுத்துச் சொல்வதோடு மட்டுமல்லாது நகராட்சி மேலாண்மை துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கே நேர் அவர்களிடத்திலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நானும் நண்பர் மகேஷ்குமாரும் இந்த தாடண்டர் நகர் பகுதிக்கு குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர முனைகிறோம். எனவே இதை செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலும் கேட்டபோது அவரும் மதிப்பேதும் சொல்லவில்லை. சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறையின் அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்களிடத்திலும் இது குறித்து எடுத்துச் சொன்னோம். அவரும் இதில் நீங்கள் சொல்வது நியாயம், எனவே இந்த 5,34 லட்சம் ரூபாயை எங்கள் துறையிலிருந்து விடுவித்து குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்திற்கு உடனடியாக கொடுக்க செய்கிறேன் என்று சொல்லி கடந்த வாரம் 9ஆம் தேதி அதற்கான அரசாணை அறிவித்து
அந்த 5,34,00,000 ரூபாயை குடிநீர் வாரியத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 10-15 நாட்களில் இதே போன்ற ஒரு விழாவை கண்டிப்பாக நடத்தி இந்த 5,34,00,000 ரூபாய் செலவிலான இந்த மகத்தான திட்டத்தை குடிநீர் பிரதான குழாய்களின் மூலம் தாடண்டர் நகர் பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கும் அந்த அற்புதமான காரியத்தை மீண்டும் தொடங்கி வைப்பதற்கு நாங்கள் வருவோம் என்று எடுத்து கூறி சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.